Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்க்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதிலயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்கோட செகண்ட் பார்ட்ல இருந்து நம்ம क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம few set of questions பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இவ் அடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, சொல்லின் செல்வன். 32வது கேள்வி, சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, விவேகானந்தர். 33வது கேள்வி, சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வழியை பாடியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 34வது கேள்வி, பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ராமச்சந்திர கவிராயர். 35வது கேள்வி, களிறு எறிந்து பெயர்த்தல் காளைகளுக்கு கண்டேன் என்று கூறியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பொன்முடியார். 36வது கேள்வி, அழுது அடியடைந்த அன்பர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, மாணிக்கவாசகர். 37வது கேள்வி, மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஞானக்கடல். 38வது கேள்வி, ஜல்லிக்கட்டு எனும் எருத்தாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, சி. சு. செல்லப்பா. 39வது கேள்வி, திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, உரைநடை. 40வது கேள்வி, தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். 41வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, சேர, சோழ, பாண்டியார். 42வது கேள்வி, பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3, 2, 4, 1. 43வது கேள்வி, மணிமேகலை வெண்பா வின் ஆசிரியர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 44வது கேள்வி, 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, வே. சாமிநாத சர்மா.
45வது கேள்வி ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர். இதுக்கான விடை ஆப்ஷன் டி க சச்சிதானந்தன். 46வது கேள்வி அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. 47வது கேள்வி பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. 48வது கேள்வி வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி குலசேகர் ஆழ்வார். 49வது கேள்வி குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 50வது கேள்வி திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். 51வது கேள்வி வெற்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி மலை. 52வது கேள்வி நெடிலோட்டுயிர் தொடர்க்கு ருகரங்களுள் பரவோர் ரிரட்டும் வெற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்றை தேர்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி காட்டுக்கோழி. 53வது கேள்வி முன்னீர் வழக்கம் மகடூஉ ஓடிலை. இதில் மகடூஉ என்பது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பெண். 54வது கேள்வி தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 35. 55வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரி. இதுக்கான விடை ஆப்ஷன் சி தொகை நிலைத்தொடர் 6 தொகா நிலைத்தொடர் 9. 56வது கேள்வி ஐ ஔ ஆகிய 2 எழுத்துகளும் அழைக்கப்படும் விதம். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி சந்தியகிரம். 57வது கேள்வி முற்றி எழுகிற சொல்லை எழுதுக. இதுக்கான விடை ஆப்ஷன் சி கதவு. 58வது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட் பன்மொழி சொல்லை தேர்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மீமிசை ஞாயிறு. 59வது கேள்வி பெரு என்ற வேர்ச்சொல்லின் விளையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. இதுக்கான விடை ஆப்ஷன் டி பெறுபவன். 60வது கேள்வி பொறுத்துக. இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோஆப்பரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.